ஹாய் ஹலோ வெல்கம் டு வர்சஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த டொமேட்டோ தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டொமேட்டோ 1 kg எடுத்திருக்கேன், நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண டொமேட்டோ நல்லா வேக விடணும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும். அது முதல்ல அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது இதோட லெமன் சைஸ் புளி ஊற வச்சது அதுவும் ஆட் பண்ணலாம். இது எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். பாருங்க, இன்னும் நல்லா சாஃப்டாக வேகணும், இன்னும் வேக விடணும். இப்போது இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா, மெந்தி, அப்புறம் மஸ்டர்டு, இந்த மூணுமே நல்லா ப்ரௌன் கலரை வறுத்துட்டு பவுடர் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த பருப்பு கடையிறோம் இல்லைங்களா, மத்து, அதை எடுத்து கூட நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரிக்கும் இது பண்ணணும், கடையணும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்ட் ஆகணும். இது 1 வீக் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில். வெளியேனா ஒரு 2 days இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில்னா 1 week to 10 days வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஓகே, இப்போது இதிலோட மஞ்சள் பொடி, நம்ம ரெடி பண்ண இந்த மசாலா பவுடர், ஓகே, இது 2 படியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிடலாங்க. தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம், 2 காஞ்ச மிளகாய், இதோட கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகே, எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.